தேவனுக்கு மகிமை. யூதா கோத்திரத்தின் 10 தலைமுறைகள். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வசனங்கள். பேரேசுடைய சந்ததியின் வரலாறு. பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான். எஸ்ரோன் ராமை பெற்றான். ராம் அபினதாபை பெற்றான். அபினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாஸை பெற்றான். போவாஸ் ஓபேதை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். இங்கு நாம் காணும் பேரேஸ் யூதா தன் மருமகள் தாமார் மூலமாக பெற்ற இரட்டை பிள்ளைகளில் ஒருவன். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 27, 28, 29, 30 வசனங்களிலே இதை நாம் காணலாம். முதலாவது பாரேஸ், இரண்டாவது எஸ்ரோன், மூன்றாவது ராம், நான்காவது அமினதாப், ஐந்தாவது நகசோன், ஆறாவது சல்மோன், ஏழாவது போவாஸ், எட்டாவது ஓபேத், ஒன்பதாவது ஈசாய், 10வது தாவீது. யூதாவின் 10 தலைமுறைகளை சரித்திர ரீதியாக திருமறையில் நாம் காணலாம். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்திலே யூதா தன் மனைவி மூலமாக பெற்ற 2 பிள்ளைகள் மரித்து போனார்கள். மூத்தவனுக்கு கொடுக்கப்பட்ட மருமகளாகிய தாமார் அவன் மரித்தபடியால் 2வது மகனுக்கு கொடுக்கப்பட்டாள். அவனும் மரித்து போனபடியால் 3வது மகனுக்கு யூதா தாமாரை கொடுக்கவில்லை. தொடர்ச்சியான சம்பவங்களை நாம் பார்க்கும்போது யூதா தன் மருமகள் மூலமாக 2 பிள்ளைகளை பெற்றெடுத்ததை நாம் காண்கிறோம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் தொடர்ச்சியான வசனங்களில் யாக்கோப்புடைய சந்ததியார் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே யூதாவுடைய குமாரர் ஏர், ஓனான், சேலா, பாரேஸ், சேரா என்பவர்கள். அவர்களில் ஏரும் ஓனானும் கானான் தேசத்தில் இறந்து போனார்கள். பாரேசுடைய குமாரர் எஸ்ரோன், ஆமூல் என்பவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எகிப்துக்கு கொண்டு போகப்பட்ட யாக்கோப்பின் குடும்பத்தில் யூதாவை இங்கு நாம் காண்கிறோம். யூதாவுடைய மனைவி மூலமாக பெற்ற சேலா, மருமகள் மூலமாக பெற்ற பாரேஸ், சேரா என்பவர்கள் மாத்திரம் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். எகிப்திலே யோசேப்பு அதிகாரியாக இருக்கிறார். 110 வருஷம் யோசேப்பு வாழ்ந்தார் என்று ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக எகிப்துக்கு போன நாள் தொடங்கி 400 வருஷம் யாக்கோப்புடைய சந்ததியார் எகிப்திலே இருக்கிறார்கள். எகிப்துக்கு போன காலகட்டத்தில் தான் யூதாவின் முதல் தலைமுறையான பாரேஸ் தன் 2 குமாரராகிய எஸ்ரோன், ஆமூல் என்பவர்களை பெற்றெடுத்தான் என்று நாம் காண்கிறோம். எஸ்ரோன் ராமை பெற்றெடுக்கிறான். ராம் அமினதாபை பெற்றெடுக்கிறான். அமினதாப் நகசோனை பெற்றெடுக்கிறான். இவர்கள் எகிப்திலே பிறந்த யூதாவின் சந்ததியார். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே மூலமாக எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு செங்கடலை கடந்து வனாந்தரத்துக்கு வருகிறார்கள். யூதாவின் 5வது தலைமுறையான நகசோனும் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு செங்கடலை கடந்து வனாந்தரத்துக்கு வருகிறார். என்னாகமும் 2ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களிலே இந்த நகசோன் யூதா கோத்திரத்து சேனாதிபதியாக 74,600 பேரை தன் சேனைக்குள் வைத்திருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. யூதாவின் பாளையத்து கொடியை உடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும். அமினதாவின் குமாரனாகிய நகசோன் யூதா சந்ததிக்கு சேனாதிபதியாக இருக்க கடவன். எண்ணப்பட்ட அவனுடைய சேனை 74,600 பேர். இந்த அதிகாரத்திலே யாக்கோப்புடைய குமாரரின் சந்ததிகள் 12 பேர் சேனாதிபதிகளாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு கோத்திரத்து சேனாதிபதிகளின் கீழும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே யூதா கோத்திரத்து சேனைகளே முதலிடத்தில் இருக்கிறதாக நாம் காண்கிறோம். இந்த நகசோன் பாரேஸிலிருந்து 5வது தலைமுறை என்று அறியலாம். இந்த பாரேஸ் ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்திலே கானான் தேசத்திலே பிறந்தவன். எஸ்ரோன், ராம், அமினதாப், நகசோன் என்பவர்கள் எகிப்திலே பிறந்தவர்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட அனைவரும் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவாவும் காலேபும் மாத்திரம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகிறார்கள். இந்த யூதா கோத்திரத்து சேனாதிபதியாகிய நகசோன் வனாந்தரத்திலே மரித்து போனாலும்
இவருக்கு வனாந்தரத்திலே சல்மோன் என்ற குமாரன் பிறக்கிறதாக நாம் காண்கிறோம். வனாந்தரத்தில் பிறந்த சல்மோன் யோசுவா மூலமாக கானான் தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டதாக நாம் காண்கிறோம். யோசுவா 2ஆம் அதிகாரத்திலே நாம் காணும் ராகாப் என்ற வேசி 6ஆம் அதிகாரத்திலே எரிகோ பட்டணம் சுட்டரிக்கப்படும் போது தன் குடும்பத்தோடு காக்கப்பட்டு இஸ்ரவேலுக்குள்ளே கொண்டு வரப்படுகிறாள். வனாந்திரத்திலே பிறந்த இந்த நகசோனின் குமாரனாகிய சல்மோன் கானான் தேசத்திலே கொண்டு வரப்பட்டு இந்த ராகாப் என்ற வேசியை விவாகம் பண்ணினதாக மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. சல்மோன் போவாஸை ராகாப்பிடத்தில் பெற்றான். ரூத்தின் புஸ்தகத்திலே நாம் காணும் போவாஸ் சல்மோனுக்கும் ராகாப்புக்கும் பிறந்த குமாரன் என்று நாம் காணலாம். போவாஸ் நகோமியின் மருமகளாகிய ரூத்தை விவாகம் பண்ணினபடியால் ஓபேத் பிறந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. ஓபேத்தின் குமாரன் ஈசாய் என்றும் ஈசாயுடைய குமாரன் தாவீது ராஜா என்றும் நாம் அறியலாம். பெத்லெகேமில் இருந்து மோவாப் தேசத்திற்கு சென்ற நகோமியின் குடும்பத்தில் நகோமி, ரூத் என்ற இருவர் மாத்திரம் பெத்லெகேமுக்கு திரும்பி வந்தார்கள். பெத்லெகேமிலே குடியிருக்கும் போவாஸ், அதாவது சல்மோன் ராகாப்புடைய குமாரன், ரூத்தை விவாகம் பண்ணி பெத்லெகேமிலே ஓபத்தை பெற்றெடுக்கிறதாக நாம் காணுகிறோம். இந்த பெத்லெகேமிலே தான் ஈசாயையும் இந்த பெத்லெகேமிலே தாவீதையும் நாம் காணலாம். யூதாவின் 6வது தலைமுறையாகிய சல்மோன் ராகாப் மூலமாக பெற்ற 7வது தலைமுறையாகிய போவாஸ், போவாஸ் ரூத் மூலமாக பெற்ற 8வது தலைமுறையாகிய ஓபேத், ஓபேத் பெற்ற 9வது தலைமுறையாகிய ஈசாய், ஈசாய் பெற்ற 10வது தலைமுறையாகிய தாவீது. இந்த 5 தலைமுறைகளையும் பெத்லெகேமிலே நாம் காணலாம். இந்த 5 தலைமுறைக்கு முன்புள்ள நகசோன் எகிப்திலே பிறந்து வனாந்தரத்திலே யூதாவின் சேனை தலைவனாக இருந்து வனாந்தரத்திலே மரித்து போனார். இந்த நகசோனுக்கு முன்னுள்ள அமினதாப், ராம், எஸ்ரோன், இந்த 4 தலைமுறையும் எகிப்திலே பிறந்தவர்கள். எஸ்ரோனின் தகப்பனாகிய பேரேஸ் ஆதியாகமம் 38 யூதா தன் மருமகள் தாமார் மூலமாக பெற்ற குமாரன். யூதாவுக்கு பின்னுள்ள 10 தலைமுறைகளின் விளக்கங்களை இங்கு நாம் தெளிவாக கற்றுக்கொண்டோம். அதாவது பாரேஸை ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்திலும், எஸ்ரோன், ராம், அபினதாப், நகசோனை எகிப்திலும், சல்மோன், போவாஸ், ஓபேத், ஈசாய், தாவீது என்ற 5 தலைமுறைகளை பெத்லெகேமிலும் நாம் கண்டோம். இந்த பெத்லெகேமின் சிறப்புக்கு நாம் நம்மை ஒப்புக்கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.